மேசம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். மேசம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நண்பர்களினால் ஏற்பட்ட ஒரு துரோகம், இதை உங்களால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. நீங்கள் எப்பொழுதுமே உங்களுடைய குடும்பத்தை விடவும், வாழ்க்கை துணை காதல் வாழ்க்கையை விட நீங்கள் நண்பர்கள் மீது அதீத பாசத்தையும் அதீதமான ஒரு மரியாதையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் நீங்கள் இருந்து கொண்டே தான் இருப்பீங்கள். உங்களின் ராசிநாதன் செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு கள்ளம் கபடமற்ற நேர்மையான குணம் பிறவியிலிருந்தே உங்களிடம் இருக்கும். பாதி நபர்கள் வாழ்க்கையில பட்டு திருந்துவார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சிறு வயதிலிருந்து குழந்தையாக இருக்கும் பொழுதும் இருந்து உங்களுக்குள்ள ஒரு கள்ளம் கபடமற்ற நேர்மையான குணங்கள், யாராவது பொய் பேசினாலோ அல்லது உங்களுக்கு பொய் பேசுவது கூட ஆகாது, உண்மையாக பழகக்கூடிய ஒரு நபர்களாகவும் தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. யாரையும் எளிதில் நம்பிவிடும் உங்களுடைய பலவீனத்தை உங்களுக்கு மிக நெருக்கமான ஒரு நண்பர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருப்பார். அவர் நீண்ட நாட்களாக உங்க கூடவே தான் இருப்பார். கூடவே இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்படிப்பட்ட பலவீனம் மிக்கவர் என்பதை அறிந்து கொண்டு அவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சிக்கல்களையும் தேவையில்லாத மனக்கவலைகளையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் மந்தனாகிய சனியின் பார்வை விழுந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய உயிரென நினைத்த நண்பர்கள் உங்களுடைய ரகசியங்களையும் பலவீனங்களையும் தெரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால் குழி பறித்திருப்பார். இது உங்களுக்கு நாட்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களுக்குள்ள தெரிய வரும். தோல் மீது கை போட்டு கொண்டே உங்களின் முன்னேற்றத்தை தடுத்து உங்களுக்கு வரவேண்டிய நன்மைகளை தட்டி பறித்த அந்த ஒரு துரோகம் உங்களுடைய நெஞ்சுக்குள் ஆறாத ஒரு வடுவாகவே இதுவரைக்கும் மாறியிருக்கும். நீங்கள் பணத்தையோ பொருளையோ இழந்ததை விட நட்பு என்ற புனிதமான உறவின் மீது வைத்த நம்பிக்கை உடைந்து சிதறியதே அது உங்களை பேர் அதிர்ச்சியில தள்ளியிருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில நடந்தா உங்களால தாங்கவே முடியாது. பணத்தை நம்ம சம்பாதிச்சுக்கலாம், பொருளையும் வாங்கிக்கலாம். ஆனா இந்த மாதிரி உன்னதமான நட்பு நமக்கு மீண்டும் கிடைக்குமானா கிடைக்காது. அப்படி நினைத்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் நீங்கள். இந்த ஒரு துரோகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்ததை இன்னமும் நீங்கள் அதனை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே தான் இருப்பீர்கள். இரண்டாவதா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல மதிக்கப்படாத ஒரு வேதனை. மேசம் ராசியினர் எங்கு சென்றாலும் தலைமை தாங்கும் தகுதி படைத்தவர்கள். நீங்களாகவே போய் உங்களுடைய வேலைகளை விட்டுட்டு மற்றவங்களுடைய வேலைக்காக நீங்கள் எப்போதுமே உதவி செய்வீங்க. அது உங்களுக்கு பிடித்த நபர்களாக இருந்தால் சொல்லவே வேண்டாம். முதலாளாக நின்று ஏதோ அவங்களுடைய வீட்டு வேலை போல நீங்க எப்போதுமே முதலாளாக நின்று எல்லா விதமான வேலைகளையும் செய்யக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான குடும்பஸ்தானத்தில் ராகு அல்லது கேதுவின் நிழல் கிரக சஞ்சாரங்கள் இருந்த போது உங்களின் சொந்த குடும்பத்திலேயே உங்களுக்கு முறையான மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்காமல் போனது. அது மிகப்பெரிய அளவில் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடிக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்து கொண்டுமே தாங்க இருந்தது. ஆனால் நீங்கள் இதனை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. நம்முடைய குடும்பமே நமக்கு இந்த மாதிரியான ஒரு மரியாதையும் நமக்குள்ள தேவையான ஒரு மதிப்பையும் கொடுக்காமல் போகுமே என்று நீங்கள் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. குடும்பத்தின் நலனுக்காக அவங்களின் மகிழ்ச்சிக்காக இரவு பகல் பாராமல் நீங்கள் உழைத்த உழைப்பும் செய்த தியாகங்களும் கடுகளவும் அவர்கள் மதிக்கப்படவில்லை. இதுதான் மிகப்பெரிய ஒரு உண்மை. நீ என்ன எங்களுக்காக செய்து விட்டாய் என்ற ஒற்றை கேள்வி உங்களுடைய நிலைக்குழிய செய்திருக்கும். குடும்ப உறுப்பினர்களின் அலட்சிய போக்கும் உங்களை பொருட்டாகவே மதிக்காமல் எடுத்த தன்னிச்சையான முடிவுகளும் உங்களை சொந்த வீட்டிலேயே ஒரு அகதியை போல உணர செய்து சொல்லனா வேதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதையும் கூறுங்கள். மூணாவதா பணம் கொடுத்து ஏமாந்த ஒரு அனுபவம். நெருக்கடி என்று வந்தவர்களுக்கு வாரி வழங்கும் வள்ளல் குணம் கொண்டவர்கள் நீங்கள் தான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே நீங்க வாழ்க்கையில எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது என்று எல்லாத்தையுமே முடிவு செய்யக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க எப்போதும் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. நெருக்கடின்னு யாராவது உங்களிடம் வந்து கேட்டார்கள் என்றால் வள்ளல் குணம் கொண்டவர்கள் போல பணத்தை உடனடியாக நீங்க அவங்களுக்கு தூக்கி கொடுத்துருவீங்க. தனஸ்தானாதிபதியான சுக்கிரன் பலவீனமடைந்த காலங்களிலும் குருவின் பார்வை 2ஆம் வீட்டிற்கு இல்லாத நேரங்களிலும் உங்களை நாடி வந்த கஷ்டம் என்ற கண்ணீர் வடித்தவர்களுக்கு உங்களின் அவசர தேவைகளுக்காக வைத்திருந்த பணத்தையும் நகையையும் கூட கடனாக நீங்கள் கொடுத்து இருப்பீர்கள். ஆனால் இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும்னு நீங்க ஒருபோதும் நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனால் வாங்கும் போது காலில் விழுந்தவர்கள் திரும்பி கொடுக்கும் போது உங்களை அலைய விட்டுருப்பாங்க. ஆனால் அவங்க தான் உங்கள் காலில் வந்து உளுந்து வாங்கியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பணத்தை திரும்பி வாங்கும் பொழுது நீங்கள் அவங்களுடைய காலில் விழுந்து என் பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்து விடு என்பது போல நீங்கள் கதற வேண்டும் என்றும் அவர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நினைப்பாங்க. ஆனால் அது உங்களிடம் சாத்தியமாகாது. கேட்க போனால் உங்களுக்கு மிரட்டல்களும் அவதூறுகளும் பரிசாகவே கிடைத்திருக்கும். உங்களுடைய சொந்த பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு ஏமாற்ற சூழல் மனிதர்களின் சுயரூபத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய வைத்திருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய மேசம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேசம் ராசி அன்பர்களை, நான் இதுவரை சொல்லியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்ததா இல்லையா? நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மேசம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல
உங்களுக்கு தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு காரிய நவத்தாரகை மற்றும் பாக்கியஸ்தானங்களில் இருந்த இழுப்பறிகளும் முட்டுக்கட்டைகளும் ஒட்டுமொத்தமாக விலகப் போகிறது. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ராசிநாதன் செவ்வாயின் சுபபலமும் குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பல வருடங்களாக இழுப்பறியில் கிடந்த காரியங்கள் அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நிறைவேறும். அரசாங்க கோப்புகள், முடங்கி கிடந்த திட்டங்கள், கை நழுவி போன ஒப்பந்தங்கள் என எதுவெல்லாம் உங்களை தவிக்க விட்டனவோ அவை யாவுமே தடையின்றி உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்க எது செய்தாலும் அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் வாழ்க்கையில் அது நடக்கவே நடக்காது அப்படி நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள பிறக்கும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் சுபக்கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பார்வை ஏற்படுவதால் உங்களின் பொருளாதார நிலைமை புதிய உச்சத்தை தொடப்போகிறது. இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணமானது உங்களை தேடி வந்துவிடும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போகவும் வைக்கும். பகுதி நேர தொழில்களும் முதலீடுகளும் கமிஷன் மற்றும் தரகு தொழில்கள் மூலம் எதிர்பாராத தனலாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கையில் காசு நடமாட்டம் அதிகரிப்பதால் உங்களுடைய மன தைரியமானது கூடும். பொருளாதார ரீதியாக நீங்கள் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலைமையானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. முடிந்த அளவுக்கு நீங்க யாரையுமே சார்ந்து வாராதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. எங்கு சென்றாலுமே தனியாக போங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழிலிலும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியான சனியின் அனுகூலமான பார்வையும் 10ஆம் வீட்டின் மீதான சுபக்கிரகங்களின் தாக்கங்களும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெற ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்துவிடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுக்குள்ள உண்டாகும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உயர் அதிகாரிகளின் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் எல்லா விதமான உறவுகளிடமும் ஒரு அமைதியானது கிடைக்கும். விலகி சென்றவர்கள் உங்களை தேடி திரும்பி வருவார்கள். வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டால் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சகோதர வழியில் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மேசம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வர முடியும். பரணியில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். வாய்ப்புகளை நீங்க சரியா பயன்படுத்துவதன் மூலம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் தானாகவே தேடி வரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உதவிகள் கிடைத்து நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. ஆனா அந்த ஒரு நிலைமையை நீங்க தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். தக்க வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் உங்களுக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். வளர வேண்டும் என்றும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நினைப்பாங்க. ஆனால் அது உங்களிடம் சாத்தியமாகாது. கேட்க போனால் உங்களுக்கு மிரட்டல்களும் அவதூறுகளும் பரிசாகவே கிடைத்திருக்கும். உங்களுடைய சொந்த பணத்தை அடுத்தவர்களிடம் கொடுத்துவிட்டு நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தும் நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு ஏமாற்ற சூழல் மனிதர்களின் சுயரூபத்தையே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புரிய வைத்திருக்கும். இதுவும் உங்களுக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதையும் நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய மேசம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மேசம் ராசி அன்பர்களை, நான் இதுவரை சொல்லியது உங்களுடைய வாழ்க்கையில சரியா பொருந்ததா இல்லையா? நான் ஏதேனும் உங்களை பற்றி தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். மேசம் ராசி அன்பர்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தடைப்பட்டு கிடந்த காரியங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். இதுவரை உங்கள் ராசிக்கு காரிய நவத்தாரகை மற்றும் பாக்கியஸ்தானங்களில் இருந்த இழுப்பறிகளும் முட்டுக்கட்டைகளும் ஒட்டுமொத்தமாக விலகப் போகிறது. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்களே எதிர்பார்க்காத சில விஷயங்கள் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ராசிநாதன் செவ்வாயின் சுபபலமும் குரு பகவானின் அருட்பார்வையும் உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் பல வருடங்களாக இழுப்பறியில் கிடந்த காரியங்கள் அனைத்தும் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நிறைவேறும்.
அரசாங்க கோப்புகள், முடங்கி கிடந்த திட்டங்கள், கை நழுவி போன ஒப்பந்தங்கள் என எதுவெல்லாம் உங்களை தவிக்க விட்டனவோ அவை யாவுமே தடையின்றி உங்களுக்கு சாதகமாக முடிந்துவிடும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொன்னான ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இதுவரைக்கும் நீங்க எது செய்தாலும் அதில் எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் வாழ்க்கையில அது நடக்கவே நடக்காது அப்படி நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நாளை முதல் வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கை தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர ஆரம்பிக்கும். புதிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள பிறக்கும். தனஸ்தானமான 2ஆம் வீட்டிலும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டிலும் சுபக்கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பார்வை ஏற்படுவதால் உங்களின் பொருளாதார நிலைமை புதிய உச்சத்தை தொடப்போகிறது. இதுவரை ஒரே ஒரு வருமானத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் பணமானது உங்களை தேடி வந்துவிடும். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போகவும் வைக்கும். பகுதி நேர தொழில்களும் முதலீடுகளும் கமிஷன் மற்றும் தரகு தொழில்கள் மூலம் எதிர்பாராத தன லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். கையில் காசு நடமாட்டம் அதிகரிப்பதால் உங்களுடைய மன தைரியமானது கூடும். பொருளாதார ரீதியாக நீங்கள் யாரையும் சார்ந்து வாழ வேண்டிய நிலைமையானது இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. முடிந்த அளவுக்கு நீங்க யாரையுமே சார்ந்து வாராதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. எங்க சென்றாலுமே தனியாக போங்கள். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய தொழிலிலும் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். கர்மஸ்தானாதிபதியான சனியின் அனுகூலமான பார்வையும் 10ஆம் வீட்டின் மீதான சுபக்கிரகங்களின் தாக்கங்களும் உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த போகிறது. முடங்கி கிடந்த வியாபாரம் புதிய பொலிவு பெற ஆரம்பிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், பெரிய நிறுவனங்களின் ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வந்துவிடும். கூட்டாளிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையானது பலப்படும். உங்களின் உழைப்பிற்கு ஏற்ற லாபமும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான கிளைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கக்கூடிய யோகமும் உங்களுக்குள்ள உண்டாகும். தொழிலில் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றியாக மாறும். அதிசயத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்க காண ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நல்லதாகவே நடக்கும். உயர் அதிகாரிகளின் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். மனம் விட்டு பேசுவதன் மூலம் எல்லா விதமான உறவுகளிடமும் ஒரு அமைதியானது கிடைக்கும். விலகி சென்றவர்கள் உங்களை தேடி திரும்பி வருவார்கள். வாகனங்களை மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்படும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டால் நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சகோதர வழியில் உதவிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்திப்புகள் ஏற்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களால் வர